ஹலோ, ஹாய் காய்ஸ். நாம் இப்போ மகாபாரத சொற்பொழிவின் கடைசி நாள் நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக ஒரு 3 நிமிஷம் 50 செகண்ட் அந்த டைம் அளவுக்கு சுருக்கி உங்களுக்கு இப்போ நான் ஒளிபரப்பு செய்யப்போகிறேன். அனைவரும் கண்டு கழிக்க. மறுபடியும் சோனியா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக கிராண்டாக செஞ்சாங்க. இது ஆரணி அடுத்த கீழ்நகர் கிராமத்தில் நடைபெற்ற மகாபாரத சொற்பொழிவின் கடைசி நாள் துரியோதரன் படுகொலை நிகழ்ச்சி. இதை நாம் பார்க்க இருக்கிறோம். துரியோதரன் சிலை பாருங்கள். அந்த சைடு தான் இப்போ கோயில் இருக்குது. ஜனங்க பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு துரியோதரன் தொடை மேலே அடித்து ரத்தம் தெறிக்க திரௌபதி அவர்களின் கூந்தலில் ரத்தத்தை தடவி கூந்தலை முடிப்ப நிகழ்ச்சியை இப்போது நீங்கள் காண அற்புதமான ஒரு காட்சியை பாருங்கள். தவறவிடாதீர்கள். பாருங்கள், அடித்து விட்டார் பாருங்கள். பீமன் துரியோதனை அடித்து விட்டார். கிருஷ்ணர் இரத்தத்தை கொண்டு அம்மன் கூந்தலில் தடவி கூந்தலை முடிக்கிறார்கள். இது ஒரு அருமையான காட்சி. இது எங்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு காட்சியை இப்போது நான் உங்களுக்காக காண்பித்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியின் சுற்றி பாருங்கள். அனைவரும் பெண்கள் மீதும் சாமி இறங்கி தெய்வம் சாமி ஆடுகிறது பாருங்கள். நிகழ்ச்சியின் கடைசி நிகழ்வாக தீமிதி திருவிழா. தீமிதிப்பது இரவு தீமிதிப்பு. அக்னி கிரகம் வந்துவிட்டது. அக்னி கிரகம் தீக்குழியில் இறங்கப் போகிறது. அக்னி கிரகத்துக்கு பூஜை நடைபெற்று அக்னி கிரகம் தீக்குண்டத்தில் இறங்க தயாராகிவிட்டது. தீக்குண்டத்தில் இறங்கிவிட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக தீக்குண்டம் இறங்குகிறார்கள். அனைவரும் கண்டு அம்மன் அருள் பெற. வல்ல